வணக்கம் நேயர்களே, வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் திருட்டு சம்பவம் பற்றி விவாதிக்க உள்ளோம். இந்த விவாதத்தில் நம்முடன் பங்கேற்க காவல்துறையிலும் எழுத்துத்துறையிலும் பல்வேறு விருதுகளை பெற்ற ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் சுடர் முருகையா சார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதே போன்று சமூக ஆர்வலர் சிபி சந்தர் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார் கிட்ட என்னோட விவாதத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். சார், இப்போ சென்னையில நேற்று ஒரு 5 இடங்களில் சென்னையின் முக்கிய நகரமா கருதப்படுற முக்கிய பகுதிகளாக கருதப்படுற அண்ணா நகர், அம்பத்தூர், திருமங்கலம், புரசைவாக்கம் இந்த இடங்கள்ல வழிப்பறி கொள்ளைகள் பண்ணியிருக்காங்க. அதாவது கணவனோட பைக்ல போறப்ப ஹெல்மெட் போட்டுட்டு வந்தவங்க இந்த மாதிரி வழிப்பறி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்க்ல நடந்து போறவங்க கிட்ட பண்ணியிருக்காங்க. இதை பத்தி அப்ப வழிப்பறி செயின் கொள்ளை சம்பவம் அதிகரிச்சிருச்சா? இதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க சார். அதாவது அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா அப்படிங்கிறது சரியான ஒரு இதா இல்லை. இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாது. ஒரு கணவனோட போய்கிட்டு, நீங்க சொன்னீங்க கணவனோட போய்கிட்டு இருக்கும்போது வழிப்பறின்னு சொன்னீங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் அதுவும் வழிப்பறி பண்ணியிருக்காங்க. அப்ப கணவன் என்பவன் ஒரு பாதுகாவலன், ஒரு துணை இருக்கும்போது, பாதுகாவலன் இருக்கும் பொழுதே ஒரு வழிப்பறி என்பது மனதிற்கு வருத்தமாகவும் கொஞ்சம் வெட்கப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி தவறுகள், இந்த குற்றங்கள் ஏன் நடக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, அது குற்றவாளி எந்த சூழ்நிலையில் அந்த குற்றத்தை செய்வதற்காக தள்ளப்படுகின்றான் அல்லது அவன் அவனுடைய மனது அதை நோக்கி பாய்கின்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே சமயத்தில் பொதுமக்களும் தங்களுடைய பாதுகாவலை நல்லா தெரியுது. எத்தனையோ திரைப்படங்களில் பார்த்துருக்கும் பொழுது அதுலேயும் சில இதெல்லாம் நானே மங்கையர் மலர் அதெல்லாம் படிச்சிருக்கேன். தங்க நகை அணிந்து வெளியே செல்வதை விட ரோல்டு கோல்டு இதில் கவரிங் நகை, இதை நான் என்னுடைய நூல்லேயே ஒரு ஹைக்கூவாவே எழுதியிருக்கேன். தங்க நகை கடையில் கூட்டம் குறைஞ்சு போய் கவரிங் கடையில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஹைக்கூ நடையில சொல்லியிருக்கு. ஆக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் உள்ளதோ அதை நம்ம எடுக்கணும். அந்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த நீங்க சொன்ன எல்லாமே பெண்களின் கழுத்தில் இருந்துதான் நகைகள் அறுக்கப்படுகின்றன. அதாவது செயின் ஸ்நாச்சிங்னு சொல்லுவோம் நாங்க. இத ஊடகங்கள் மாத்திரமல்ல, காவல்துறையும் காவல்துறை அதிகாரிகளையும் நீங்க எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடமோ கல்லூரியோ இல்லை வேறு நிகழ்வுகளில் கலந்துக்கிற சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, அப்ப எங்களை எறியாமலே என்ன தெரியுமா சொல்லுவோம், உங்களுடைய பொருள்களை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் காவல்துறை என்று சொல்வது தவறு. நீங்க நல்ல முழுக்க பாதுகாப்போடு இருந்ததற்கு பிறகு அது நடந்தால் அப்போ நாங்க பாதுகாப்பதான் இருந்தோம். கோவில்கள் எந்த பொது சார்பான இடங்கள்ல நம்மளோட நகை நம்மளோட பொருட்களை நம்ம பாதுகாத்துக்கணும். இப்போ ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், போகும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் இப்ப நானும் பாக்குறேன், அவங்க வீட்டுல இருக்கிற மொத்த நகையும் கொண்டு இல்ல. அதுக்கு காரணம் நான் கூட ரொம்ப நாள் யோசனை பண்ணது உண்டு. ஏன் பெண்கள் திருமணத்திற்கு போகும்போது இவ்வளவு நகைகளை போட்டு போறாங்களே, என்ன காரணம்? பொதுவாகவே பெண்களுடைய உளவியல்ல எதுக்காக அந்த நகைகளை போட்டு போறாங்கன்னா, என் கணவன் என்னை சாதாரணமா வைத்திருக்கல, நல்ல வசதியா வைத்திருக்கிறான்னு பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு சொல்றதுக்காக போட்டு போற ஒரு நல்ல பண்பு தான் அது. அதை நம்ம குறை சொல்ல முடியல. ஆனால் இந்த திருட்டு அப்படின்னு வரும்போது, நீங்க சொல்லும்போது அண்ணா நகர்னு சில குறிப்பிட்ட பகுதிகளை சொன்னீங்க. இது செய்தித்தாள்ல வந்தது. செய்தித்தாள்ல வராம இருக்கிற திருட்டுகள் நிறைய இருக்கு. என்னன்னா, பீச் மாதிரி லவர்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்களுடைய நகைகள் திருட்டு போயிருது. அவங்க அதை காவல்துறைக்கு போய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், காதல் வெளிப்பட்டு விடுமோங்கிற அச்சம். இப்படி காவல்துறையில் பதிவு பண்ணப்படாத திருட்டுக்கள் கொஞ்சம் நெஞ்சல நிறைய இருக்கு. செய்திகள்ல வர்றது குறைவு, வராமல் இருப்பது அதிகம். பொதுவாகவே இந்த திருட்டு பயம் ஏன் வந்தது? சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இதை எப்படி கட்டுப்படுத்துறது? நம்ம திருடுறாங்க அல்லது காவல்துறையை குற்றம் சொல்றது, இதையே நம்ம செய்யாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை. அப்படின்னா, இப்போ ஒரு இடம் வாங்குறோம், அந்த இடம் வாங்கும்போது அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம், பதிவு பண்றோம். அதுபோல இந்த பெருநகரத்துக்கு வருகிறவர்கள், பிழைக்க வருகிறவர்கள், வேலைக்காக வருகிறவர்கள் அல்லது அரசாங்க வேலையா வருகிறவர்கள்,
இங்க வீடு எடுத்து தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. இப்ப அஸ்ஸாம்ல இருந்து வராங்க, கல்கத்தால இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வராங்க. ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அந்த வீடை வாடகைக்கு எடுக்கும்போது என்ன தகுதியின் அடிப்படையில் அந்த வீடு அவங்களுக்கு கொடுக்கப்படுது? அவர்களை பற்றி யார் அவர்கள்? எங்கிருந்து வந்தாங்க? அஸ்ஸாம்ல இருந்து வந்தாங்களா, புதுக்கோட்டையில இருந்து வந்தாங்களா, திருச்சியில இருந்து வந்தாங்களா? ஆக ஒரு 10,000 ரூபாயோ 12,000 ரூபாயோ யார் வாடகையை உயர்த்தி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில அவங்க கொடுத்துறாங்க. அவர்களை பற்றி எந்த விவரமே தெரியாது, பின்னணி தெரியாது. எனக்கு ஒரு யோசனை, இது ஒரு யோசனையாவே அரசாங்கத்துக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இப்போ ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன்னா எனக்கும் அந்த உரிமையாளருக்குமான அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படணும். ரிஜிஸ்டர் பண்ணும். நான் அந்த வீட்டை காலி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிஜிஸ்டர் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்ப நான் யார், எங்க இருந்து வந்திருக்கேன், எங்க வேலை செய்யறேன், என்னுடைய முழு விவரம் காவல்துறையிடம் இருக்கும். அஸ்ஸாம்ல இருந்து 4 பேர் வந்தாங்கன்னா 4 பேர் எங்க வந்து வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு முகலிவாக்கத்துல ஏற்பட்ட விபத்துல அரசாங்கம் பணம் கொடுத்திருக்கு, அதை வாங்குறதுக்கு ஆள் இல்ல. காரணம் அவர்கள் யார் என்று தெரிவதில்லை. அப்ப இவன் யார் என்று தெரிவது இந்த பெருநகரங்கள்ல அவசிய தேவைப்படும். இதுக்கு வந்து அதாவது வெளியில மாநிலத்துல இருந்து ஜாப்காக நிறைய பேர் இங்க வராங்க, பல துறைகளுக்கு வராங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்காக வராங்க. இவங்களோட விவரங்கள் வந்து பதிவு பண்றதுக்கு அரசாங்கம் ஏன், கவர்மெண்ட் வந்து எந்த நடவடிக்கை? அரசு வந்து இப்ப தற்பொழுது இருக்கின்ற சென்னை மாநகர ஆணையர் வந்து எனக்கு தெரிந்து நான் பார்த்த அளவிற்கு ஒரு 3-4 தடவைக்கு மேல அவர் செய்தித்தாள்கள் மூலமாக, வார இதழ்கள் மூலமாக ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை மற்ற காவல்துறை அதிகாரிகளும் சொல்றாங்க. இப்ப வந்து நான் ஒரு வீட்டை வந்து, என்னுடைய வீட்டை வந்து ஒருத்தருக்கு வாடகை கொடுக்குறேன்னா அந்த வாடகைக்கு இருப்பவர் யார் என்கின்ற விவரம் எனக்கும் தெரிய வேண்டும், காவல்துறைக்கும் தெரிய வேண்டும். இதை காவல்துறையில அதற்கான படிவம் இருக்கிறது. அந்த படிவத்தில் ஃபில்லப் பண்ணி அதாவது நிறைவு செய்து கொடுக்கணும். அதை வந்து காவல்துறை வெரிஃபை பண்ணணும். ஒரு 10 விழுக்காடாக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் இப்ப இங்க இல்ல, 10 விழுக்காடாவது கட்டாயமாக்கப்பட்டால் 100%. நான் என்ன சொல்றேன், 10 விழுக்காடாவது அந்த விழிப்புணர்வோடு நமக்கு காவல்துறை கேக்குது, நம்ம அதை கொடுத்தானும் கொடுக்குறாங்களா. அதே போல ஒரு வீட்டுல வந்து வேலைக்காரி இல்ல வேலைக்காரனை வைக்கும் பொழுது அல்லது வாகன ஓட்டியை வைக்கும் பொழுது அவர்களை பற்றிய விவரம், முழு விவரம் மக்கள் அந்தந்த காவல் நிலையத்துல கொடுக்கணும் இருக்கு, கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு குடியிருப்பு சங்கம் இருக்கு. அவங்க மெயின்டெனன்ஸ், அதை பராமரிப்பதற்காக பணம் வாங்குற எல்லாம் வாங்குற. அவர்களும் என்ன பண்றாங்க, படிவங்கள் கொடுக்கிறார்கள். யார்கிட்ட? அந்த பகுதியில் இருக்கிறவங்க. நீங்க இதை கொடுங்க, நாங்க கொண்டு போய் காவல்துறையில கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப அதுல கொடுக்கறது அப்படி பதிவு பண்ணி பண்றதுல என்ன இருக்குன்னா, இப்போ அஸ்ஸாம்ல இருந்தோ கல்கத்தால இருந்தோ வந்து தங்குறாங்க, வேலை செய்யறாங்க. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க தீவிரவாதிகளா என்னன்னு தெரியாது. அவங்க ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு அந்த வீட்டுக்காரங்க பட்ட தொந்தரவு இருக்குல்ல, அதெல்லாம் சகிக்க முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையே நிர்கதி ஆகி போய் அவங்கள பார்க்கும்போது அவர்களும் ஒரு குற்றவாளிகளாங்கிற பாக்குற மாதிரி ஒரு நிர்பந்தம் உருவாகுது. பொதுவாவே மக்களுடைய மனநிலை என்னன்னா, இப்படி நீங்க செய்யணும்னு சொன்னா செய்யறது இல்ல. அவங்களோட காவல்துறை தான் மழைநீர் சேகரிப்புன்னு மழைநீர் சேகரிப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இஷ்டப்பட்டவங்க அந்த மழைநீர் சேகரிப்பை வச்சுக்கலாம்னு சொன்னா யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. மழைநீர் பண்ணாதான் வரி வாங்குவேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தும் போது எல்லா வீட்லயும் மழைநீர் சேகரிப்பை பண்றாங்க. ஆக ஒரு நல்ல திட்டத்தை கட்டாயப்படுத்தி தான் நீங்க பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனுடைய நன்மை இங்க விளக்கப்படுறது இல்லை. அதான் இங்க குற்றமா இருக்கு. இன்னொன்னு, அதே மாதிரி தங்கம் விலை ஏறிடுச்சு, அதனால ஸ்டைன் ஸ்நாச்சிங் நடக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளப்படலாம். எல்லாவற்றிற்கும் காவல்துறையவே நம்ம குறை சொல்லாம சில பகுதிகளில், சென்னை போன்ற சில பகுதிகளில், உதாரணத்துக்கு வலசரவாக்கத்துல பழனியப்பா நகர்னு ஒரு இது இருக்கு. அங்க அந்த மக்களே சிசி கேமரா வச்சிருக்காங்க. ஒரு அந்நியர் வரும்போது அது பதியப்படுது, எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு பதியப்படுது. நாளைக்கு இப்ப என் வீட்டுக்கு ஒரு அந்நியர் வந்துட்டு போறான்னு சொன்னா அவங்க என்கொயரி வராங்க. அவங்க ஒரு குழுவா வச்சுக்கிட்டு நேத்து வந்தாங்களே அவங்க யாருன்னு கேட்கிறாங்க. நேத்து யாரும் வரலையே அப்படின்னா அந்த நபர் யார்? குறைந்தபட்சம் ஒரு மனிதனுடைய அடையாளமாவது எனக்கு கிடைக்குது. அதை வைத்து தேடுவதற்கோ அல்லது காவல்துறையிடம் புகார் செய்வதற்கோ கிடைக்குது. ஆக மக்களே தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஏன் அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது? நான் அதுதான் அரசாங்கத்துக்கு வேலையே கேக்குறேன் சார். இல்லையா? இப்ப வந்து இலவச கேஸ் கொடுக்குறாங்க, இலவச கிரைண்டர், மிக்ஸி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு பிளஸ் பொது இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மானிய விலையில வந்து குறைந்த விலைக்கு வந்து அரசாங்கம் வந்து சிசிடி கேமரா இந்த மாதிரி தாராளமா செய்யலாம், தாராளமா இந்த செய்யலாம். மாதிரி கொலை குற்றங்கள் திருட்டு சம்பவங்கள் குறைய இல்ல, இப்ப வாய்ப்பு இருக்குல்ல? நம்ம பொதுவாவே நம்ம ஆட்சிகள்ல எந்த ஆட்சிகளா இருந்தாலும் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை செத்தாதான் ஸ்பீட் பிரேக் போடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் சிசி கேமரா வைப்பாங்க. ஆக ஒரு சம்பவம் நடந்தால்தான் செய்யற ஒரு மனப்போக்கு இங்க இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இலவசமாய் கொடுக்கிற அரசாங்கம் இந்த மாதிரி இப்ப ஒரு பவுனுங்கிறது 26,000 27,000 ஆகுது, சாதாரண விஷயம் இல்ல. அப்ப அதை பாதுகாப்பதற்கான குறைந்தபட்ச நடவடிக்கை கவர்மெண்ட் அரசாங்கம் எடுக்கலாம். சம்பவம் நடந்தாதான் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வந்து ஆட்சியோட நிர்வாக திறமையின்மை தான் இந்த மாதிரி சம்பவங்கள். நிர்வாக திறமையின்மைன்னு நம்ம 19 சொல்றதை விட இதை செய்தால், இப்படி செய்தால் அரசாங்கத்துக்கு யாருமே ஒரு யோசனை சொல்றதுல ஒண்ணும் தவறு இல்லை. இந்த மாதிரி செய்தால் இப்ப எக்மோர்ல நடக்குதுன்னு சொன்னா, எக்மோர்ல இப்ப டிராபிக்ல வந்து இல்லாத ஒரு முறையை வச்சிருக்காங்க. சில சிக்னல்ல வந்து கேமரா வச்சிருக்காங்க. எல்லைக்கோட்டை தாண்டி நிற்கும் போதோ அல்லது அந்த டிராபிக் ரூல்ஸ் மீறும் போதோ அவன் பதிவு பண்ணப்பட்டு நம்ம வீட்டுக்கே நேரா வந்து நோட்டீஸ் வருது. அந்த மாதிரி எங்க ஸ்னைன் சர்ச்சிங்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாய்ப்புகள் எங்க அதிகமா இருக்கும்? மக்கள் கூடுகிற இடங்கள்ல அதிகமா இருக்கும். இன்னொன்னு தனிமையான இடங்கள்ல இருக்கும். பொதுவா இந்த ஸ்னைன் சர்ச்சிங்கிறது அதிகமா நடக்கிற காலையில பெண்கள் கோலம் போடும்போது அதிகமா நடக்குது. அப்போ நம்ம செய்தித்தாள்ல பாக்குறோம், தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம், இந்த மாதிரி கோலம் போட்டு இருக்கும்போது செயின் ஸ்நாச்சிங் நடக்குது அப்படின்னு தெரியும் போது கோலம் போடு வருகிற பெண்கள் ஏன் அதை கழட்டி வச்சுட்டு வந்தா என்ன? ஒரு யோசனை வருதா இல்லையா? கண்டிப்பா. அப்ப ஒரு சம்பவம் நடக்கும் போது தன்னைத்தானே பாதுகாத்துக்கணுங்கிற உணர்வு ஒரு தனி மனிதனுக்கு வர வேண்டும் முதல்ல. ஏன் அதுக்கு காலையில கோலம் போடும்போது கழட்டி வச்சுட்டு வந்து கோலம் போட்டு முடிச்சு தாலிங்கிறது வந்து ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒண்ணா சொல்றாங்க. அது வந்து பெண்கள் வந்து கலற்றி வைக்க கொஞ்சம் யோசனை இல்ல. குறைந்தபட்சம் நீங்க வந்து எவ்வளவோ பேர் கஷ்டத்துல தாலி அடமானம் வைக்கிறதுக்காக மஞ்சள் கயிறை போட்டுக்கிறது இல்லையா? அதுக்கு ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க புனிதத்தை பாத்தீங்கன்னா 5 பவுன் போச்சுன்னா புருஷன் பிச்சைக்காரன் ஆயிடுறானே. அதல்ல. என்னன்னா ஒரு மஞ்சள் கயிறு நான் வந்து முழுக்க பண்பாட்டை மீற சொல்லுகிற செயல் அல்ல. குறைந்தபட்சம் காலையில இப்படி ஒரு ஸ்னைன் சர்ச்சிங் நடத்துதுன்னா நான் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில தற்காப்புகளை நம்ம பண்ணிக்கணும். அதுக்காக போய் கராத்தே படிங்கன்னு சொல்றது அல்ல. இதுதான் தற்காப்பு. ஒரு மஞ்சள் கயிறை போட்டு காலையில கோலம் போட்டு குளிச்சு முடிச்சோன்னா எடுத்து தள்ளி வச்சுக்கலாமே. இது குறைந்தபட்சம். இதுக்கும் அரசாங்கம் தான் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது தவறு. அதாவது ஒன்னொன்னுக்கு வந்து அரசாங்கம் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும், கட்டாயமா இதை செய்யணும், செய்யலைன்னா உனக்கு இந்த மாதிரி இது அது அப்படி வரக்கூடாது. முதல்ல நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை தத்துவம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கு வேணும். இப்ப நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், என் குழந்தையோடு என் மனைவியோடு நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னா, என் மனைவி நகை போட்டு வரான்னு சொன்னா முதல்ல கணவனுக்கு வேண்டும். எப்படி வேணும்? மனைவி நகை போட்டு வர அவளை பாதுகாக்கணுங்கிற உணர்வு முதல் வேண்டும். எங்க மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா, நான் சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திருமண மண்டபத்தில் நான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு வந்தாங்க, மனைவி அங்க போயிடுறா. இவன் நண்பர்களோடு வேற இடத்துக்கு போயிடுறான். பொதுவாகவே திருமணங்கள்ல இரவு நேரங்களில் நடக்கிற அந்த மது விருந்துக்கு போயிடுறான். புரியுதுங்களா? அப்போ இவன் தன்னுடைய கடமையை அங்க விட்டுறான். அப்ப மனைவி தனியா இங்கேயோ பேசிட்டு இருக்கும்போதோ அல்லது அவளுடைய நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது ஸ்நாச்சிங் ஆச்சு. அப்படி ஒரு சூழல் வரும்போது அங்க என்ன பண்ணிருக்கணும்? அவன் போவதை நம்ம தடுக்க முடியாது அல்லது போக வேண்டாம்னு சொல்ல முடியாது. இப்படி பிரியும் போது அந்த நகை யாரோ ஒருத்தர் பேக்ல வச்சிருந்திருக்கலாம். இப்ப வந்து பெண்கள் வந்து தன்னை தற்காத்துக் கொள்ள என்னென்ன நடவடிக்கைகள் நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள். அது வந்து எதிர் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது அடுத்த கட்டம். நான் சொல்றது வாய்ப்புகளை உருவாக்காதீர்கள், திருடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்காதீர்கள். இந்த இடத்துல இப்படி நடக்குது, காலையில நீங்க தவிர்க்க முடியும். கல்யாணத்திற்கு போகும்போது நிறைய நகைகளை போட்டு போடுங்கிற கலாச்சாரத்தை கொஞ்சம் மாத்தலாம். அதெல்லாம் வந்து டாம்பிகத்துக்காக வர்றது. அதாவது தூண்டுதல். இப்ப ஒரு சாலை இருக்கு, வீதி இருக்கு, இந்த நேஷனல் ஹைவேஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிரைவர் வந்து அந்த வாகனம் ஓட்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ரோடு ஒரே ஸ்ட்ரெயிட்டா எந்த வித தடங்களும் இல்லாம அகலமா
இருந்துச்சுன்னா என்ன தோணும்? தன்னேறியாம அவனுடைய வலது கால் வந்து ஒரு 20 மைல் ஸ்பீடு எட்டும் 100 120 போனா கூட அவனுக்கு என்ன, ரோடு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, எங்கேயுமே வளைவு கிடையாது. அப்ப தூண்டுகிறது எது? அந்த வாய்ப்புகள். அதே போல பெண்கள் அணிந்து வருகிற நகைகள் வந்து அவன் கண்ணில் படும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவனை தூண்டுது. எல்லாருமா செயின் ஸ்நாச்சிங் பண்றாங்க கிடையாது. இப்ப ஐயா முதல்ல சொன்னார் பாத்தீங்களா, தன்னுடைய கணவன் தன்னை எப்படி வைத்திருக்கிறான் என்பதை பறைசாற்றுவதற்காக வர்றாங்க அப்படின்ட்டு. அவ்வளவு நகையும் போட்டு வந்து, நான் பாரு என்னுடைய கணவன் எனக்கு சம்பாரிச்சு போட்டிருக்கான், நான் வசதியா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆடம்பரம். அதே போல ஒரு பட்டுச்சேலை கட்டிட்டு வர்றீங்க, எல்லா பட்டுச்சேலையுமா அந்த ஒரே கல்யாணத்துல கட்டி காமிப்பீங்க? வேறு பெண்கள் தங்களோட பட்டுச்சேலை ஒரு 2 கொண்டு வந்திருப்பீங்க, ஒரு காட்டன் சேரீ கொண்டு வந்திருப்பீங்க, அந்த வெயில் நேரத்துல ஒரு காட்டன் சேரீமா, அவ்வளவுதானே. ஒரு 20-25 சேலையை மொத்தமா கொண்டு வந்து என் புருஷன் பார் 15,000க்கு வாங்கியிருக்கான், 25,000க்கு வாங்கி காமிக்கிறது இல்ல. ஆனால் நகையை மாத்திரம் கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா குற்றம் செய்கின்ற மனநிலையில் எல்லோரும் இருப்பதில்லை. இருக்கிற ஒரு சிலருக்கு பெண்களுக்கு நகைகள் மீது உள்ள மோகம். நீங்க வாங்கும் போது என்ன சொல்லி வாங்குறீங்க? நகை வந்து ஒரு ஆண்மகன்கிட்ட கேட்கும்போது, கணவன்கிட்ட கேட்கும்போது, எங்க நகையெல்லாம் சேர்த்து வச்சா நாளைக்கு பிள்ளைக்கு அது என்ன கொண்டு போய் அடகு வச்சு இல்ல வித்து பிள்ளைகளை இது பண்ணலாம், இது நமக்கு ஒரு சேமிப்பு தாங்க அப்படின்னு அப்படிதானே சொல்லி வாங்குறீங்க. இப்ப விளம்பரத்துல போற என்ன தங்க நகை சேமிப்புன்னு தானே போடுறாங்க. சேமிப்பு என்ற வார்த்தையில சொல்லி வாங்கிட்டு அதையே அப்படி போட்டு காமிக்கணும். அப்ப குற்றவாளிக்கு என்னன்னா, ஓஹோ இவங்க கிட்ட இவ்வளவு நகை இங்கேயே கழுத்துல போட்டு வந்திருக்காங்கன்னா அப்ப பீரோல எவ்வளவு இருக்கும், லாக்கர்ல எவ்வளவு இருக்கும்? இல்ல இப்ப குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்லயும் லாக்கர்ஸ் இருக்கு, லாக்கர்ல கொண்டு போய் வைக்கலாம். ஏன் அந்த வீடுகள்ல வைக்கணும்? அது வெளியூர் போறவங்க, அது மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளியூர் போறப்ப நிறைய திருட்டு சம்பவங்கள் அந்த வசதிகள் எல்லாம் வெளியூர் போறவங்க ஒரு உறவினர் வீட்டுல கொடுத்துட்டு போலாம், அந்த நகைகளை உறவினர் வீட்டுல கொடுத்துட்டு போலாம், எது வேணா பண்ணலாம். பாதுகாப்புங்கிறது முதல் என்னுடைய சுயத்தை நான் பாதுகாத்துக்கணும். நான் என் வீடு என் பிள்ளை அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு. பத்திரிகை செய்திகள் இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கு, ஊடகங்கள் மூலம் நிறைய வந்துட்டே இருக்கு. வீட்டில் வந்து திருட்டு சம்பவங்கள் தூண்டுவதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னன்னா இப்போ ஒருத்தன் ஒரு கஷ்டத்தில் இருப்பான், ஒரு 50,000 ரூபாய் அவன் நாளைக்கு காலையில ஈட்டி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அவனுக்கு இருக்கு. அந்த ஒரு நாள்ல 50,000 ரூபாய் அவனால பெரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், கடன் வாங்க முடியாத. தொடர்ந்து பேசலாம் சார். விளம்பர இடைவேளை. நேயர்களே, சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடரும்.